அட பேதியில போவா, இவ நாம பெத்த மவா தானே. நம்மளை கண்ட உடனே என்னமோ மூஞ்ச அங்கிட்டாக்க திருப்பிக்கிறா. ஏட்டி சுப்புலட்சுமி, ஏய் ஏய் நில்லுட்டி, நான் உன் அம்மா தானே, நீ நான் பெத்த மவ தானே. கூப்பிட கூப்பிட காதே கேட்காத மாதிரி முகரையை திருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்க. அப்படி நான் என்னத்தை பண்ணிட்டேன்? ஏட்டி, இப்போ நிற்க போறியா இல்லையா? அப்படியே பம்பையை பிடிச்சி இழுத்து 4 அரை சப்பு சப்புன்னு வச்சு போடுவேன். கூப்பிடுறது காது கேட்கல, என்ன மறுவாதை கொடுக்குற? நில்லுட்டி. இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு இப்படி ரோட்ல நின்றுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உன்கிட்ட பேச வேண்டாம், உன்கிட்ட மல்லுக்கு நிற்க வேண்டாம் தான் நான் என் சோழியை பார்த்துக்கிட்டு போகிறேன். ஓ, உனக்கு என்னைய கண்டா ஆவாத அவ்வளோ ஆயிட்டியோ? போனை போட்டா போனை எடுக்க மாட்டேக்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிற. அப்படி நான் என்னத்தை பண்ணி போட்டேன்னு இப்படி வீஞ்சிக்கிட்டு போகிறேன்? அது குத்தமில்ல நெஞ்சு உள்ளவங்களுக்கு குறுங்குறுங்கும். எனக்கு என் மாமியா விட கதி நாயிட்டு. என் மாமியா என்னை நல்லா கவனிச்சுக்குது. இப்பதான் நான் திரும்பி என் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் என் தலையில எதையாவது மண்ணெளி போடாத, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ரொம்ப சந்தோஷம். உன் மாமியா வீட்டில் நீ நல்லபடியா இருந்தா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்? அதுக்காக பெத்த தாய் இல்லைன்னு ஆயிடுவேனா? என்கிட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற. முதல்ல முகத்தை இங்க அக்க திருப்பு. உன்கிட்ட 4 வார்த்தை எனக்கு பேசணும். இப்ப என்னம்மா பேச போற? என்ன பேச போற? என் தம்பி பிள்ளைன்னு ஆசையா தூக்கிட்டு போய் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா பிள்ளைய திருடிட்டு போனேன்னு சொல்லி என் தம்பிக்காரன் பேசினதுக்கு நீயும் பதிலுக்கு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டினவ தானே. எனக்கு என்ன எல்லாம் மறந்து போயிருமா? ஏட்டி, பெத்தவளுக்கு தெரியாம பிள்ளைய தூக்கிட்டு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தனா இங்க வீட்டுக்குள்ள பிள்ளைய காணும்னு பரிதவிச்சு போயிட்டோம் செத்த நேரத்துல. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பியா? ஆமாமா, பிள்ளைய நான் என்னமோ களவிட்டு போய் வளர்க்குற மாதிரிலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பேசுதியே. ஏன் அத்தங்கிற உரிமையில தூக்கிட்டு போய் வச்சு கொஞ்சிட்டேன். சரி, போனா போகுது. இப்ப எதுக்கு என்ன நிப்பாட்டி இருக்க? எனக்கு 1008 சொல்லி இருக்கு. ஆமா, என்னமோ உன் குடும்பத்தை நீ தான் தூக்கி நிறுத்துற மாதிரி அந்த சிலுப்பாவை தேடிட்டு போய் அங்க ரோட்ல உட்கார்ந்துருக்கவள பேசுனியாமே. அவளை ஒழுங்க உன் புருஷன் கூட வந்து வாழு, குடும்பத்துல நல்லபடியா இருன்னு என்னமோ நீ அறிவுரை சொன்னாவோன்னு சொல்லிக்கிட்டாலேதாவோ. அது ஏன் குடும்ப பிரச்சனை, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் குடும்பத்துல இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இனி என் குடும்பத்தை தூக்கி நிறுத்ததுக்கு நான் தான் துணையா நிக்க போறேன். ஆமா, அப்படியே அறுத்து தள்ளிடுவேன். நீ தூக்கி நிறுத்தின உடனே உன் மாமியாக்காரி உன் தலையில கும்பத்தை வச்சு ஆட போறா. அடிப்போடி பொசக்கட்டவளை, கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீ இப்படி பண்ணுவியா? உன்னை தனி கொடுத்தனம் போச்சன்னா அதுக்கு துப்ப கிடையாது. இப்ப போய் குடும்பத்தை தூக்கி நிறுத்த போறாளாம். ஏன் இத்தனை நாள் என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்த? நீ சொல்ற எதையும் நான் காதுல வாங்கறதா இல்ல. இத்தனை நாளும் என் புத்தி கேடு கெட்டு போய் இருந்துச்சு. இப்பதான் எனக்கு என் புருஷன் என் குடும்பம் அப்படின்னு வாழணும்னு ஆசை வந்திருக்கு. இனிமையும் என் மண்டைய அப்படியே கிளறாத. நீ 1000 சொன்னாலும் உன் பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. இங்க பாரு, நீ உன் மருமக கூட நல்லபடியா குடும்பம் நடத்துவ. நான் என் மாமியா கூட சண்டையை போட்டுட்டு ரோட்ல நிக்கணுமா? இங்க பாரு, உன் வேலையை பார்த்துட்டு போ. பெத்த தாயின்னு பாக்குறேன், இல்லைன்னா எதையாவது சொல்லிட போறேன். என்னடி, உனக்கு நல்லதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ நான் சொல்றது கேட்க மாட்டியா? அப்போ இன்னும் உன் மாமியாக்காரி உன்னை காலில் போட்டு மிதிப்பா. நீ நல்ல மிதி வாங்கு. போதும் தாயே, நீ சொன்ன வரைக்கும் போதும். உன் பேச்சை கேட்டு நான் ஆடினதெல்லாம் போதும். இனி நான் கூட்டு குடும்பமா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை தனி கொடுத்தனம் போன்னு தூண்டி விடாத. அப்படி தூண்டி விட்ட ஓ மருமவளை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை அனாதையா ஆக்கிடுவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. நான் வர்றேன். அட பேதியில போவா, இவளுக்கு நல்லது சொன்னா இவ எனக்கு கெடுதல் நினைக்கிறாளே. இவெல்லாம் நான் பெத்த மவளா? கேட்கவே நாக்கு கூசுது. எவகிட்டையும் போய் சொல்ல முடியுமா இவ இப்படி சொன்னான்னு? अरे यार, तू इधर क्यों आई? அட பாவி பயலே, இங்க வேற ஒருத்தி கூட நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கு. இதை இந்த சில்பா கிறுக்கிட்ட சொன்னா நம்புவாளா?
எவ இது மூக்கு முழியுமா நல்லதா இருக்கா? சேலை கூட நல்ல விலை உயர்ந்த சேலையெல்லாம் உடுத்திருக்கா. யாரா இருக்கும்? முதல்ல 2 பேரும் பக்கத்துல போய் நின்று என்ன பேசிட்டாவோன்னு கேட்போம். ஆனா ஒருவேளை அந்த பையன் ஹிந்தியில பேசினா நமக்கு ஒரு அளவும் புரியாதே. சரி, அவ முகப்பாவத்தை வச்சு குத்து மதிப்பா என்ன சொல்றான்னு கண்டுபிடிப்போம். क्यों शिल्पा शिल्पा करके उसके पीछे जा रहे हो? ये तुझे कैसे समझाऊं? हम लोग को पैसा चाहिए था, इसके लिए उसके पीछे जा रहा हूँ और कुछ नहीं. என்னத்து சொல்லுதா? சிலுப்பா சிலுப்பான்னு அவ பின்னாடி அலைதியான்னு சொல்லியிருப்பா. சிலுப்பா பேரெல்லாம் எடுக்கிறா. அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைய வேற என்ன சொல்லியிருப்பறா? இவன் என்னத்த பைசா பைசாங்கிறான்? ஒருவேளை பைசா கேட்டுதான் சில்பா பின்னாடி அலைதானோ? அந்த கிறுக்குச்சிட்ட கேட்டா அரை குறைய உளருவா. சரி, குறையும் என்ன பேசுதாவோன்னு கேட்போம். अरे यार बार बार मैं तेरे को समझा रहा हूँ, तेरे को कुछ भी समझ में नहीं आता है. शिल्पा भी नहीं चाहिए, उसका पैसा भी नहीं चाहिए. अभी तू मेरे साथ घर पर आ जाओ. अरे यार, कितना बार तुमको समझाया, तेरे को समझ में नहीं आता है, तेरे को अक्ल नहीं है. तू घर पे जाओ, मुझे पैसा की जरूरत है, मुझे पैसा चाहिए. कुछ भी कर, तू मेरी से बात मत कर. अभी मैं जा रही हूँ. ए सोना रुक. अरे यार रुकना सोना. என்ன சொல்லுதா? ஆங்காரமெல்லாம் கத்துதா. பைசாவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு கூப்பிடுதா. இந்த எடுபட்ட பைய போக மாட்டானே. இவன் என்னமோ அவளை திட்டுதான். அவ வீஞ்சிக்கிட்டு போறா. அட படுபாவி பைய. அப்போ இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைன்னு இருக்குமா இருக்கும். அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். சுப்புலட்சுமி கையில மாட்டாமலா போவ? அப்புறம் இருக்கு இந்த சில்பாக்கு. அப்போ இந்த கிறுக்கு பைய பணத்துக்காக தான் அவ பின்னாடி அலைதானா? இவ பேர் என்னமோ சொன்னானே, என்னது கானாவா பீனாவா? சோனா. கானா பீனாங்கிறோம், சோனான்னு சொன்னான். இத போய் அந்த சில்பா கிட்ட கேட்போம். முதல்ல சோனானா யாரு என்ன ஏதுன்னு கேட்டா அந்த கிறுக்கச்சிக்கு ஏதாவது விவரம் தெரியும். அடப்பாவி பைய வீஞ்சிக்கிட்டு போயிட்டானே. சிலுப்பாட்ட போய் சோனா யாருன்னு முதல்ல விசாரிப்போம். இந்த பாசை தெரியாதனால ஒட்டு கூட கேட்க முடியல. சரி, இவன் பாசையை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? நமக்கு தான் நம்ம பாசை நல்லா தெரியுதுல, அது பராதா ஊராம் பாசையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய? இந்த சில்பா கிறுக்கச்சிக்கு சொன்னாலும் புரியாது. இவ மரமண்டையில எப்படி ஏத்துறது? அத்தை கிட்ட சொல்லி சொல்ல சொன்னா அத்தை பேசினாலே அவளுக்கு ஆங்காரம் வந்துரும். என்னக்கா இப்படி வாயை பழந்துக்கிட்டு நடு ரோட்ல நிக்கிற? ஆமா, மகாராசனுக்கு இப்பதான் நான் அக்கானு கண்ணு தெரியுதோ. அன்னைக்கு என்னைய உன் பொண்டாட்டி முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன மானம் கேட்ட கேள்வி கேட்ட. இப்ப என்னத்துக்குள்ள வந்து பேசுற? ஐயோ அக்கா, எத்தனை முறை உனக்கு சொல்றது? நீ சொல்லாம கொள்ளாம என் பிள்ளைய தூக்கிட்டு போனா நாங்க பரிதவிச்சு போக மாட்டோமா? அதனாலதான் ஆத்திரத்துல திட்டிட்டேன். இருந்தாலும் நீ என் அக்கான்னு இல்லாம போயிருமா? ஏன்கா இப்படி கோச்சுக்கிற? சரி, அதெல்லாம் போகட்டும். எனக்கு ஒரு காரியம் ஆகணும். இந்த சோனானா பேர் தானே? ஆமா, அதையே நீ கேக்குற. சோனானா தங்கம்னு சொல்லுவாங்க. சில சமயம் பேராவும் இருக்கலாம். ஆமா, உனக்கு ஹிந்தி தெரியும்னு கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏங்கா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப யாரு என்ன பேசுனா? அது வேற பிரச்சனை. ஒருத்தன் கோவத்துல கத்துனா, இன்னொருத்தி பதிலுக்கு தூ கர்ப்பே ஆஜாவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவாக்கா, ஒழுங்கா வீட்டை பக்கம் வான்னு சொல்லியிருக்கா. எதுக்காக? யாரு பேசுனா? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதான் வேற விஷயம்னு சொல்றல. அப்புறம் பைசா பைசா பி நை செய்ய குச்சி நை செய்ய அப்படின்னு சொன்னானே. அப்படின்னா என்னதுல? பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு அர்த்தம். இப்ப என்னத்துக்கு? அதான பார்த்தேன். ஓ, விஷயம் அப்படி போகுதா? சரி சரி, இந்த அளவுக்கு நீ சொன்னதுல எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. பைசாவும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், வீட்டை பக்கம் வந்து சேருன்னு அவ சொல்லியிருக்கா. இவன் அதெல்லாம் முடியாது, எனக்கு பைசா வேணும்னு சொல்லியிருப்பான். இப்ப போய் அந்த சிலுப்பா கிட்ட சொல்றேன். ஏங்கா என்ன பிரச்சனை? சில்பாக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஏன் குடும்ப விஷயம். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒழுங்கா எங்க போறியோ அங்க கிளம்பு. ஐயோ, என் பைக் ரிப்பேருக்கா, அதை சர்வீஸ் விட்டுருக்கேன். அதை எடுக்க தான் போறேன். நீ இப்படி ரோட்ல நின்று புலம்பிக்கிட்டு இருக்கத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல,
நல்லவளா தான் இருக்கேன். என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். காரியம் முடியட்டும், அப்புறம் சொல்றேன். ஒரு பொம்பளை பிள்ளை விவகாரம், அதை ஏன் சொல்லணும்னு தான் சொல்லல. ஐயோ அக்கா, நீ இப்படி பேசுறத கேட்டா என் மனசுக்கு எம்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலே நீ திருந்திட்டனா ரொம்ப சந்தோஷங்கா. இல்ல தம்பி, நீ பேசுறது கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையிலே என் புருஷன் குடும்பம் குழந்தைங்கன்னு வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் புருஷன் தான் அந்த சில்பாவை நீ தானே விரட்டுன, அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னு உங்க அக்கா சொன்னாரு. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, வேற ஒண்ணும் இல்லை. காரியம் முடியட்டும், அப்புறமா பேசுறேன், சரியா? ஐயோ என் அக்காவா இது? என் கையவே கிள்ளி பார்த்துக்கணும் போல இருக்கு. கனவா நினவான்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷங்கா. நீ வீட்டை பக்கம் போ, அப்ப நான் கிளம்புறேன். சரியில்ல தம்பி, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா.